ஒரு உப்புச்சப்பில்லாத காரணத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கின்றோம் என்று அறிவித்து அந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. உப்புச்சப்பில்லாத ஒரு காரணம். என்ன உப்புச்சப்பில்லாத காரணம் நமக்கு தெரியும். 1970 தமிழ்தாய் வாழ்த்து வந்துச்சு. அதுவும் உண்மையாக இருக்கக்கூடியதிலிருந்து வெட்டி ஒட்டி ஐயா கலைஞர் கருணாநிதி ஐயா அதை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு 1991 அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து ஒலிக்க ஆரம்பித்தது. 1970 அரசு விழாக்கள் அதை பயன்படுத்தினாங்க. 1991 இந்த மரபு இருக்கு. இன்னைக்கு ஆளுநர் ஒரு கருத்தை சொல்லலாம், மாநில அரசு ஒரு கருத்தை சொல்லலாம், அது வேறு. கருத்து பரிமாற்றம் என்பது வேறு. ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் ஜனநாயக முறையில் அது நமக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பரமான ஒரு விஷயம். ஆளுநர் போன ஆண்டு கருத்து சொன்னாங்க, நீங்க ஜனநாயக முறைப்படி அதை ஏத்துக்கலையே, அது வேற. அதற்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று இந்த ஆண்டு. போன ஆண்டு ஏன் திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணல? போன ஆண்டு இதே தான் ஆளுநர் சொன்னாரு. போன ஆண்டு இதே விஷயத்தை தான் வலியுறுத்தினாரு. தமிழ்தாய் வாழ்த்து முழுமையாக ஒழித்த பிறகு ஆளுநர் அங்கிருந்து வெளியேறினாங்க. அப்படின்னா அவங்க தமிழ்தாய் வாழ்த்துக்கு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. ஆளுநர் அவர்கள் செய்தி குறிப்பில் தன்னுடைய விளக்கத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழ் மொழியின் மீது, கலாச்சாரத்தின் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கிறார். எத்தனை ஆளுநர் தமிழ்நாட்டை சாராதவங்க ஒரு தமிழ் மொழியை கத்துக்கிட்டு பேசுறாங்கன்னு சொல்லுங்கண்ணா? குறைந்த ஆளுநர் மட்டும்தான். RN ரவி அவர்களை பொறுத்தவரை பாரதியார் கவிதையிலிருந்து பேசுறாங்க. அதனால் போன ஆண்டு இதே பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தாத திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆண்டு நடத்துறாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும். அவர்கள் கட்சியால சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, கெட்ட பேர் இருக்கு, பொதுமக்கள் கோவத்தில் இருக்கிறாங்க என்கின்ற ஒரே காரணத்திற்காக, உப்புச்சப்பில்லாத காரணத்துக்கு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். காவல்துறை எப்படி அனுமதி கொடுத்தீங்க? தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இன்னைக்கு சமுதாய பிரச்சனையாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை கண்டித்து வேகமாக நீதி கொடுங்கன்னு ரோட்டுக்கு வந்தா கைது பண்றீங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியை கைது பண்ணி ஆட்டுக்கொட்டாய் அடைக்கக்கூடிய ஆட்டுக்கொட்டாயில் அனுப்புறீங்க. அதெல்லாம் நீங்க கேவலப்படுத்துகின்றோம் என்று சொல்லி காவல்துறை அவர்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது. நடந்து போனா கைது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி திமுகவுக்கு அனுமதி கொடுத்தீங்க? அதனால்தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொன்னதை மறுபடியும் நான் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது நான் சொல்லி இந்த அரசியல் காரணம். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொல்றதை மறுபடியும் நான் இந்த நேரத்தை வலியுறுத்துறேன். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி.